மதுரை ஆரப்பாளையத்தில் உணவகங்களுக்கு இறைச்சி சப்ளை செய்யும் கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 1200 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் சோதனை தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? உணவு பாதுகாப்புத்துறையின் விளக்கம் என்ன? மதுரை ஆரப்பாளையம் பகுதியில கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி 1200 கிலோவை பறிமுதல் செய்து கடையை சீல் வைத்தார்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் மோகிசன் என்பவர் 30 வருடமாக ஆட்டு இறைச்சியை மொத்தமாகவும் சில்லறையாகவுமாக அவர் விற்பனை செய்து வந்தார். இவரது கடையில் உள்ள ஆட்டு இறைச்சிகள் பெரிய பெரிய உணவகங்களுக்கு, அதாவது ஸ்டார் ஹோட்டல்களுக்கு இவர் ஆட்டு இறைச்சிகளை சப்ளை செய்து வந்தார். இந்த நிலையில்தான் சமீப காலமாக மதுரையில் உள்ள உணவகங்கள்ல அசைவ உணவு சாப்பிட்ட சிலர் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில்தான் ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் உள்ள மொத்த ஆட்டிறைச்சி விற்பனை செய்யக்கூடிய மோகிசன் என்பவர் கடையை இன்று உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சிவராமபாண்டியன் தலைமையில அவர்கள் சோதனை செய்த போது அங்கு கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகள் இருப்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் இறைச்சியில அவர்கள் ஊசி மூலமாக தண்ணி நிரப்பிய அந்த காட்சியும் அங்கு காணப்பட்டது. நிறைய ஊசி, அந்த தண்ணீருக்காக ஊசிகளும் நிறைய பறிமுதல் செய்யப்பட்டு உடனடியாக கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி 1200 கிலோவை மாநகராட்சி அலுவலருடன் சேர்ந்து பறிமுதல் செய்து அவற்றை பினாயில் ஊற்றி அளித்தனர். தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறும்போது, இது போன்ற கெட்டுப்போன ஆட்டு இறைச்சிகளை விற்பனை செய்தால் உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அனைத்து உணவகங்களுக்கும் திடீரென சோதனை மேற்கொள்ள போவதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் அனைத்து கடைகளுக்கும், அதாவது இறைச்சி விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கு அவர் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.